ஊர்வன இனத்தைச் சேர்ந்த பாம்புகள் மனித இனம் தோன்றுவதற்கு முன்பே சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவை. பல்லி இனத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த பாம்புகள் பெரும்பாலும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்பவை. கண்ணாடி விரியன், பச்சை பாம்பு போன்ற சில வகை மட்டுமே குட்டியிடும். உலகில் 2968 வகையான பாம்புகள் உள்ளன. இதில் இந்தியாவில் உள்ள 276 பாம்பு வகைகளில் 171 வகைகள் விஷத்தன்மையற்றவை. ஊர்வனவற்றில் அதிக வகைகளை கொண்டவை பாம்புகள் மட்டும்தான். பொதுவாக நம்ம ஊரில் பாம்புகளில் 4 பாம்புகள் மட்டுமே விஷத்தன்மை உடையது. அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுரட்டை விரியன், நாகப்பாம்பு. இந்த 4 பாம்புகள் அதிக விஷத்தன்மை உள்ள பாம்புகள். லேசான விஷத்தன்மை உள்ள பாம்புகள்னு பார்த்துட்டிங்கன்னா பச்சை பாம்பு, அப்புறம் கேட் ஸ்னேக்குன்னு சொல்லுவோம், அந்த பூனைக்கன் பாம்புன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஃபால்ஸ் கோப்ரான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 பாம்புல விஷத்தன்மை குறைவானது. அந்த குறைவு எப்படி நமக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலி ஒரு பச்சை பாம்போ ஒரு கேட் ஸ்னேக்கோ அதை பூனைக்கன் பாம்போ கடிக்குது, அந்த எலி இறந்துடும். இதே பெரிய சைஸ் சாரப்பாம்பு, ஒரு 7 அடி 8 அடி சாரப்பாம்பு அந்த எலி கடி வாங்கிச்சு தப்புச்சுன்னா பொழைச்சிரும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ எங்களை பெரிய ஒரு வளர்ந்த ஒரு மனிதனை கடிக்குது அப்படின்னா அந்த பயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன், அலர்ஜி மாதிரி வரும். இதுவே ஒரு குழந்தை, ஒரு 6 மாதம் குழந்தைகளுக்கு கடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அப்போ அந்த குழந்தைகள் இறந்துடும். இந்த மாதிரி நம்ம விஷத்தன்மை நம்ம பிரிக்கலாம். சுற்றுப்புற வாசனையை உணரவே பாம்புகள் அடிக்கடி நாக்கை வெளியே நீட்டுகின்றன. பாம்புகளுக்கு வெளிக்காது, நடுக்காது அமைப்புகள் இல்லை என்பதால் அவைகளால் ஒலி அலைகளை உணர முடியாது. அதிர்வலைகளை மட்டுமே உணர்கின்றன. உடல் வளர்ச்சி காரணமாகவே மேற்தோள்களை உரித்துக் கொள்கின்றன. பாம்புகளின் விஷம் மருத்துவத்துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி பாம்புகள் அனைத்தும் சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. அரசின் அனுமதி மற்றும் உரிமம் இல்லாமல் அவற்றை பிடித்தாலோ, கொன்றாலோ, கடத்தினாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க வாய்ப்புண்டு. ஆக்சுவலாக பாம்புகளின் எண்ணிக்கை, அனைத்து வகையான பாம்புகளின் எண்ணிக்கை குறைந்துக்கிட்டு தான் வருது. ஸோ அதனால் குறைந்துக்கிட்டு வர்றதுனால நம்ம வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி மலைப்பாம்பு ஷெட்யூல் 1ல் இருக்குது. ஸோ அது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட இனமாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்து ஷெட்யூல் 2 பார்ட் 2ல் நம்முடைய கோப்ரா, ரசல் ஸ்வைப்பர், கிங் கோப்ரா, இதெல்லாம் அந்த கேட்டகரியில் ஷெட்யூல் 2 பார்ட் 2ல் வருது. அதுவும் பாதுகாக்கப்பட்ட இனத்தில் வருது. ஸோ எல்லா பாம்புகளுமே பாதுகாக்கப்பட்ட இனமாக தான் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் கருதுது. அதனால் பாம்புகளை கொல்றது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். பொதுவாக பாம்புகள் பற்றிய பல மூட நம்பிக்கைகள் சொல்லப்படுவதுண்டு. மகடியின் இசை கேட்ப ஆடும், பழிவாங்கும் குணம் கொண்டது, மாணிக்கக்கல் வைத்திருக்கும், பாலை விரும்பி குடிக்கும், பச்சை பாம்பு கண்ணை கொத்தும், மண்ணுளி பாம்புக்கு 2 தலைகள் உண்டு, அவை கடித்தால் தொழுநோய் ஏற்படும் என கூறப்படும் அனைத்தும் கட்டுக்கதைகள் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். உலகிலேயே பாம்பு கடியால் அதிகம் பேர், அதாவது ஆண்டுக்கு 10,000 பேர் இறப்பது இந்தியாவில்தான். பாம்புகளை பற்றிய விழிப்புணர்வும் முதலுதவி அறிவும் அதிகம் இல்லாததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. விஷமுள்ள பாம்புகளின் கடி அனைத்துமே உயிரிழக்கச் செய்வதில்லை. பாம்பு கடியால் ஏற்படும் பல மரணங்கள் விஷத்தினால் ஏற்படுவதை விட அதிர்ச்சியினால் ஏற்படுவதாகும். எனவே பாம்பு கடிப்பட்டவரை அதிர்ச்சியடையாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். பாம்புகள் என்னைக்குமே மனிதரை பழி வாங்காதுங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்புகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆண் பாம்பு இருக்கு. சப்போஸ் ரேச்சலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பாம்பு இருக்கு. அந்த ஆண் பாம்பு அடிச்சிருவாங்க. அந்த ஆண் பாம்பு அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உடலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு திராவகம் இருக்கு. அந்த ஸ்மெல் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா பெண் பாம்புக்கு அந்த வாசம் புரியும். அது அதனுடைய திராவகம் வெளிப்படுற வாசத்துல தான் நம்மளோட இணை இருக்குன்னு தேடித்த வருமோ தவிர பாம்பு என்னைக்குமே பழி வாங்குற எண்ணங்கள் கிடையாது. அனிமல்ஸ் என்னைக்குமே தேடி பழி வாங்காது. பழி வாங்கக்கூடிய ஒரே ஒரு அனிமல்ஸ் மனிதர்கள் மட்டும்தான் சார். தவளைகள், எலிகள் பாம்புகளின் முக்கிய இரை என்பதால் அவற்றை தேடி பாம்புகள் வருவது இயற்கை. எனவே பாம்புகள் நம் இருப்பிடத்தை அண்டாமல் இருக்க நமது குடியிருப்பை சுற்றிலும் புதர் மண்டி கிடக்காமல் பார்த்துக் கொள்வது முக்கியம். இந்த மண்ணில் வாழ மனிதர்களுக்கு எந்த அளவிற்கு உரிமை உண்டோ அதைவிட அதிக உரிமை கொண்டவை பாம்புகள். சுற்றுச்சூழல் சமன்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் அவற்றை பாதுகாப்பது நமது கடமை.